ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் பர்கர். ப்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி ஒரு பர்கர் செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி தோல் உரித்து எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கார்னிஷ்காக லெட்யூஸ், கேபேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் டொமேட்டோ கெச்சப், ஸ்ப்ரிங் ஆனியன், சில்லி பவுடர் கொஞ்சம், தக்காளி, கேரட் கொஞ்சம், கார்ன் கொஞ்சம், அப்புறம் மிளகு, உப்பு, மயோனீஸ், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ். வெஜிடபிள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி எந்த வெஜிடபிள்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பேசிக்காக உங்களுக்கு உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தாலே போதும், மற்றதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸ் இதோட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல பாயில் பண்ணியிருக்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸையும் இதோட சேர்த்துக்கலாம். கார்ன், கேரட், அடுத்ததாக வெங்காயம், பச்சை மிளகாய் 2யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக மிளகு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதோட கார்ன்ஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கலாம். இது 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பர்கர் பேட்டி ஷேப்பில் செஞ்சுக்கோங்க. கையில் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, அப்போ தான் அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுக்கலாம். அடுத்ததாக ப்ரெட்டை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு வெட்டி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டதுக்கப்புறமா நம்ம வெட்டி எடுத்திருக்க ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரெட்டெல்லாம் பேனில் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ப்ரெட் மேலே ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் போடுறேன். இது ஒரு கார்னிஷ்காகவும் கொஞ்சம் ஒரு ஃப்ளேவருக்காகவும். அடுத்ததாக கொஞ்சம் oregano இதோட சேர்த்துக்கிறேன். இதுவும் ஒரு ஃப்ளேவருக்காக தான். உங்கள்கிட்ட இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்ததாக ப்ரெட்டெல்லாம் இந்த மாதிரி டபுள் சைடும் ரோஸ்ட் ஆனதுக்கு பிறகு இந்த பேன்லேருந்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக நாம் செஞ்ச பர்கர் பேட்டியெல்லாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நீங்கள் டீப் ஃப்ரையும் பண்ணலாம், பட் நான் டீப் ஃப்ரை பண்ணலை. இதை ஜஸ்ட் கொஞ்சம் ஆயில் போட்டு இந்த மாதிரி டபுள் சைடும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வர்ற வரைக்கும் இதை பேனில் வச்சு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் தக்காளியையும் இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் எடுக்க போகிறேன். இப்போ நல்லா டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு விருப்பம்னா இந்த மாதிரி செய்யலாம், இல்லைனா ஃப்ரெஷ் தக்காளியவே யூஸ் பண்ணிக்கலாம். விருப்பம்னா ஆனியனையும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக மைனஸ் எடுத்துக்கோங்க. அதோட சில்லி பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ் இது 2யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட மயோனீஸ் இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக டொமேட்டோ கெச்சப்பை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கலாம். அதோட சில்லி ஃப்ளேக்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது காரம் கூட மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ப்ளெயினாக டொமேட்டோ கெச்சப் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்த ப்ரெட் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சைடுக்கு டொமேட்டோ கெச்சப் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், மற்ற சைடுக்கு மயோனீஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக நம்மளோட பர்கர் பேட்டியையும் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஆனியனையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா கார்னிஷ்காக லெட்யூஸ், கேபேஜ் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மயோனீஸையும் மேலே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதை மூடி பர்கர் மாதிரி செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட
பிரெட் பர்கர் ரெடி ஆகியாச்சு. இதுக்கு மேலே நான் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு டூத்பிக்கை வச்சு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம்.